வணக்கம். புத்தகம் ஆத்மசாந்தி பகுதி 3. கிறிஸ்துமஸ் விழாவிற்காக தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டு களை கட்ட மேரியோ அதில் எதுவும் மனம் லயிக்காமல் சூசையின் கல்லறை அருகே அமர்ந்திருந்தாள். சூச, சூச, எங்கேயா இருக்க நீ? தூங்குறியா? தூங்கு ராசா, தூங்கு. இந்த ஆத்தாளுக்காக ஓடி ஆடி உழைச்சு நீ களைச்சு போயிருப்பல. தூங்கு ராசா. ஏன் என்னை விட்டுட்டு போன என்ற கேள்வி அவளது தொண்டைக்குழி வரை வந்து நின்றாலும் ஒரு நாளும் அவள் அவனை அவ்வாறு வினவியதில்லை. அவன் இறந்து விட்டான் எனும் நிதர்சனத்தை விட உறங்கிக் கொண்டிருக்கிறான் எனும் கற்பனை அவளுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. எழுந்து வந்தவள் மின் விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருந்த தேவாலயத்தை கண்டாள். மக்கள் கூட்டத்தை கண்டாள். சூசை வயதொத்த விடலை பயல்களை கண்டாள். சிரிப்பு நிறைந்த முகங்களை கண்டாள். எதுவும் அவளது புத்தியில் பதியவில்லை. மேரி மாதா சிலையை நோக்கி நடந்தாள். சிலையின் முன் ஒருவள் கலங்கியபடி பிரார்த்தித்துக் கொண்டிருப்பதை கண்டாள். அவளது காலருகே இளைய வயதினன் ஒருவன் உடல் மெலிந்து நொந்து கிடப்பதை கண்டாள். அவனை கண்டதும் அவளது கண்களில் நீர் கோர்த்தன. திமு திமுவென ஓடியவள் அவன் அருகே சென்று அமர்ந்து அவனது கைகளை தனது கைகளுக்குள் ஏந்தி, சூச, சூச, என்னப்பாச்சு உனக்கு? சூச, சொல்லிய, என்னாச்சு உனக்கு என்று மூச்சு விடாமல் மேரி பிதற்ற புரியாமல் விழித்தனர் அவ்விருவரும். மகனின் அருகே அமர்ந்த தாய் அவள், புள்ளைக்கு உடம்பு சரியில்லாத்தா, லிவர்ல ஏதோ பிரச்சனையா, அது என்னன்னு கூட எனக்கு சொல்ல தெரியல, ஆபரேஷன் பண்ணணும், காசு வேணும், ஏசப்பாதான் புள்ளைய காப்பாத்தணும் என்றவள் உடைந்து அழ, நான் இருக்கேன் உனக்கு என்று அவனது முகத்தினை வருடிய மீறி எழுந்து மறுநொடியே வேக வேகமாய் ஓடியபடி நடந்தாள். வீட்டிற்கு விரைந்தவள் அங்கும் இங்குமாய் பதுக்கி வைத்திருந்த ரூபாய் நோட்டுகளை எடுத்து ஒரு பைக்குள் சேகரித்தாள். 3 வருட சேமிப்பாக ஏறத்தாழ 20,000க்கும் மேல் வைத்திருந்தவள் ரூபாய் குறைவின்றி அனைத்தையும் திரட்டினாள். மீண்டும் ஓட்டமும் நடையுமாய் வேக வேகமாய் மேரி மாதா சிலை அருகே வந்தவள் அவ்விருவரையும் காணாமல் ஜனசாகரத்தில் தேடத் தொடங்கினாள். சூச, சூச என்று முனகிக் கொண்டே தேடியவள் இறுதியில் அவர்களை தேடி பிடித்தாள். அந்த இளையவனின் கைகளை மீண்டும் பற்றி கொண்டவள் தனது கையில் இருந்த பையை அவனது கையில் கொடுத்து, உனக்கு ஆத்த நான் இருக்கேன்யா, கவலைப்படாத சூச என்று விட்டு அவனது உச்சி முகர்ந்து முத்தமிட்டு கலங்கிய விழிகளோடு ஜனசாகரத்தில் மறைந்து போனாள். வீடு வந்து சேர்ந்தவள் நிம்மதியாய் உறங்கி போனாள். நாட்களும் ஓடியது. மேரியும் நிற்காமல் ஓடினாள். ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க மீண்டும் தேவாலயம் களை கட்டியது. ஆனால் அதை எதையும் மேரி பொருட்படுத்தவில்லை. சூசையின் கல்லறையின் அருகே அமர்ந்து கொண்டு கடலை வெறித்துக் கொண்டிருந்தாள். ஆத்தா, அவள் அருகே வந்து நின்றாள். சில நாட்களுக்கு முன் கிறிஸ்துமஸ் அன்று மேரி மாதா முன் கலங்கி நின்றவள். அவள் அருகே நின்றிருந்த மகனை கண்டதும் எழுந்து நின்ற மேரி அவன் உடல் தேறி கண்களில் ஒளியுடன் இருப்பதைக் கண்டு பூரித்து போனாள். ஐயா, சூச என்று அவனது தலையை வருடினாள். நீ கொடுத்த காசுல என் புள்ள பொழைச்சிட்டான் ஆத்தா என்று அவள் அழ, ஆமா பொழைச்சிட்டான் சூச என்று அவனது கன்னத்தை வருடினாள் மேரி. நான் ஆல்பர்ட் ராஜா, தயங்கி தயங்கி கூறினான் அவன். சரியா சரியா. ஆத்தா, யாரு என்னன்னு தெரியாம காசு கொடுத்து உசுரை காப்பாத்திட்ட, உன் கடனை என் புள்ள அடைச்சிடுவான் ஆத்தா. அவள் மீண்டும் அழுதாள். கடனா? சிரித்து கொண்ட மேரி, சூசைய பார்த்துக்கடி என்று விட்டு மெல்ல நடந்து தேவாலயத்திற்குள் சென்றாள். அவள் மனதில் எந்த கேள்வியும் இல்லை. விடைகளை இம்முறை அவள் வேண்டவில்லை. கருணாமூர்த்தியின் கருணை மட்டுமே அவளது உள்ளத்தில் பெருகியது. ஏசப்பா, சூசைய பார்த்துக்கையா என்று விட்டு எழுந்து வெளியே வந்தாள்.
வண்ண வண்ண விளக்குகளைக் கண்டு அவள் கண்கள் விரித்தாள். ஜனக்கூட்டத்தை வேடிக்கை பார்த்தாள். பல முகங்களில் தென்பட்ட மகிழ்ச்சி அவளுக்கும் ஒட்டிக்கொண்டது. ரோட்டோரம் உழைத்திருந்த கடைகளைக் கண்டாள். சீனி காராசேவு வாங்கிக் கொண்டு ஒவ்வொன்றாய் கொறித்தபடி திருவிழா ஆரவாரத்தை கண்டு களித்தாள். காலையில் ஹார்பருக்கு சென்றவள் ஓனருடைய போட்டை தேடி தனது கூடையோடு அங்கு சென்று நின்றாள். ஆத்தா, நல்லா இருக்கியா? வழமையாய் ஓனர் அவளை கேட்கும் கேள்வி. நல்லா இருக்கேன்யா, நீங்க எப்படியா இருக்கீங்க என்றாள் பதிலுக்கு. அதிர்ச்சியில் பேச மறந்த ஓனர் என்று தலையை மட்டும் ஆட்ட, பரிவான புன்னகையோடு தான் வாங்க வந்ததை வாங்கிக் கொண்டு நடந்து சென்றாள். அவள் சென்றதும் கீழே அமர்ந்த ஓனர் தோள்கள் குலுங்க அழ பதட்டமாயினர் அவரிடம் பணிபுரிவோர். ஆத்தா, என்கிட்ட பேசி எத்தனை நாளாச்சு? கேள்விக்கு பதிலா தலையாட்டிட்டு போறவ இன்னைக்கு நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டா. இன்னைக்கு தாண்டா நான் உண்மையாவே நல்லா இருக்கேன் என்றவர் நெஞ்சில் தொங்கிக் கொண்டிருந்த ஏதோ ஒரு பாரம் குறைந்து போனதில் மீண்டும் கண்கள் கலங்கினார். ஆத்தா, கத்திக்கொண்டே அவள் பின்னே ஓடி வந்தான் செபாஸ்டின். எப்பொழுதும் போல இன்றும் அவனது கையில் நெகிழிப்பையில் இறால் இருந்தது. அவன் அமைதியாய் நீட்ட அதை வாங்கி கொண்டவள், எனக்கு எதுக்கு செபாஸ்டின் இத்தினி எடுத்துட்டு வந்திருக்க? வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு வா, நான் சோறாக்கி வைக்கிறேன். உனக்கு எறா தொக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ரொம்ப நாள் ஆச்சு ஆத்தா கையால நீ சாப்பிட்டு. கரைக்கு போயிட்டு வரேன்யா என்றவள் அவனது தலையை வருடி விட்டு விலகிச் செல்ல, இத்தனை நாட்களாக அவன் வேண்டிய பாவ மன்னிப்பு கிட்டியது. ஓடோடி சென்றவன் தேவாலயத்தில் தேவதூதன் காலடியில் மண்டியிட்டு அழுது தீர்த்தான். கரைக்குச் சென்று மீன் விற்று முடித்தவள் நேரே சேவியரின் மளிகை கடைக்குச் சென்றாள். அவள் கேட்ட சாமான்கள் அனைத்தையும் ஆச்சரியம் குறையாமல் அமைதி கலைக்காமல் எடுத்து கொடுத்தான் சேவியர். எவ்வளவு ஆச்சியா? வேணா ஆத்தா, நீ எடுத்துட்டு போ. ரொம்ப நாள் கழிச்சு நீ கடை பக்கம் வந்திருக்க. சந்தோஷமா இருக்காத்தா. அவனது கண்கள் ஈரம் கொண்டிருந்தன. சிரித்து கொண்டவள், வேணான்னு சொல்லாதையா, காசு வாங்கிக்க என்று பரிவோடு கூற, சரியாத்தா என்று வாங்கி கொண்டான். அவள் சாமான்களை எடுத்து கொண்டு கிளம்ப எத்தனிக்க, ஆத்தா, இந்த பிரியாணி பொட்டலமாவது வாங்கிக்க. இப்பதான் கடைப்பையன் எனக்கு மதியத்துக்கு வாங்கியாந்தான். நீ சாப்பிட ஆத்தா என்றான் உரிமையோடு. சாப்பிடுறேன்யா, சாப்பிடுறேன் என்று வாங்கி கொண்டவள் ஆர்ப்பரிக்கும் அலைக்கடலையை அமைதியாய் நோக்கியபடி வீடு வந்து சேர்ந்தாள். உண்டு முடித்தாள், உடை மாற்றினாள், ஆசையையும் சற்று மாற்றிக்கொண்டாள். சூசைக்கு கல்லறை கட்ட வேண்டும் என்று ஓடியவள் இனி ஏதோ ஒரு சூசையை காப்பாற்ற வேண்டும் என்று ஓடத் தொடங்கினாள். எப்பொழுதும் போல் இன்றும் எட்டிப் பார்த்த கடல் அலைகள் வேக வேகமாய் ஓடின சூசையிடம் செய்தி சொல்ல. நன்றி, வணக்கம்.